வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. நேற்றைய வீடியோல தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள், ஓட் வைபினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நாம கேரள மாநிலம் சார்ந்து மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைப் CNN நியூஸ் 18ல வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, பதில்களை வாங்கியிருக்கிறாங்க. யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பர்ஸையும் வெளியிட்டிருக்கிறாங்க. வாங்க கருத்து கணிப்புகளுக்குள்ள போகலாம். ஒரு வாக்காளரா நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்ற கேள்விக்கு, சாதி மத ரீதியான போலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5.4% மக்களும், விலைவாசி உயர்வுன்னு சொல்லிட்டு 19.7% மக்களும், வேலையின்மைன்னு சொல்லிட்டு 15.6% மக்களும், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 14.3% மக்களும், போதை அப்படின்னு சொல்லிட்டு 12.7% மக்களும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு 9.3% மக்களும், கருத்து இல்லை அப்படின்ற கேட்டகரியில் 9.8% மக்களும், சபரிமலையில தங்கம் திருட்டு இது சம்பந்தமான விஷயம் சொல்லிட்டு 4.3% மக்களும், டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3.9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட்டாருன்னா அவருக்கு வாக்களிப்பீர்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 39.7% மக்களும், அதே கட்சியில இருந்து வேற ஒரு நபர் வந்தாருன்னா வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 23.4% மக்களும், மேபி ஓட்டளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5.3% மக்களும், இல்ல வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 18.8% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய முதல்வர் சாய்ஸ் யார் அப்படின்ற கேள்விக்கு தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பினராயி விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு 29.2% மக்களும், காங்கிரசினுடைய விடி சதீஷன் அப்படின்னு சொல்லிட்டு 29% மக்களும், பிஜேபியினுடைய ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு 10.8% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. யாரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கேள்விக்கு எல்டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 41.6% மக்களும், யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 41% மக்களும், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 10.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இடது ஜனநாயக முன்னணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி 2 பேருமே ஒரு சரியான போட்டியில இருக்கிறாங்க களத்துல அப்படின்றத கவனிக்க முடியுது. சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது மொத்தமா 140 இடங்கள், 71 இடங்களுக்கு மேல பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஸோ ஓட் வைப் இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது எல்டிஎஃப் 71 +−3, யூடிஎஃப் 67 +−3, என்டிஏ 2 +−1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்டிஎஃப் 71 +3 போட்டோம்னா அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க, -3 போட்டோம்னா மெஜாரிட்டி கிடைக்கல. அதே நேரத்தில் யூடிஎஃப்க்கு 67 +3 போட்டோம்னா மெஜாரிட்டியை தொடுவதற்கான அந்த எட்ஜில் இருக்கிறாங்க, 70 அப்படின்ற நம்பர்ல இருக்கிறாங்க. மெஜாரிட்டியை தொடல, 71 இடங்களுக்கு மேல பிடிக்கணும், 70 இடங்கள்ல வந்து நிற்கிறாங்க. என்டிஏ 2 அல்லது 1 இடம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது ஒன்று எல்டிஎஃபினுடைய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டி மிக கடுமையா இருக்குது. எல்டிஎஃப் வெர்சஸ் யூடிஎஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது களம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓட் வைப். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.